இரட்டை இலக்கை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற தமிழக காங்கிரசின் பிடிவாதத்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறியாகி இருக்கிறது. கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்ய கட்சிகளும் கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என பிடிவாதம் காட்டுவதாலும் குழப்பம் நீடிக்கிறது. லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக குழுவினர் கூட்டணி கட்சிகளிடம் 2 கட்ட பேச்சு நடத்தியும் தொகுதி பங்கீடு எண்ணிக்கையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரமும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கியும் உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதிகள் என அடையாளம் காண முடியாமல் தலா 2 தொகுதிகளை ஒதுக்கி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவராக அழகிரி இருந்தபோது டெல்லி மேலிட தலைவர் முகுல் வாஸ்னிக் தலைமையிலான குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து 12 தொகுதிகள் ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்தனர். தலைவர் பதவியிலிருந்து அழகிரி மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை தலைமையிலான குழுவினர் சந்தித்த பேசியபோது கூடுதலாக 3 தனி தொகுதிகளுடன் மொத்தம் 15 தொகுதிகளை கேட்கிறார்கள். ஆனால் திமுக தொகுதி பங்கீடு குழுவினர் காங்கிரசுக்கு 7 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என கராராக கூறிவிட்டார்களாம். இதையடுத்து 3வது கட்ட பேச்சு நடத்த திமுக தரப்பிலும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. காங்கிரஸ் தரப்பிலும் எப்போது வர வேண்டும் என்று கேட்கப்படவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. தொகுதி பங்கீடு வேட்பாளர் குறித்து என்னிடம் எந்த கருத்தும் கேட்க வேண்டாம் என காங்கிரஸ் தலைவர் கார்கேவிடம் பேசிக்கொள்ளுங்கள் என ராகுல் ஒதுங்கிவிட்டாராம். கடந்த லோக்சபா தேர்தலில் இரட்டை இலக்கத்தில், அதாவது தமிழகத்தில் 9, புதுச்சேரியிலும் சேர்த்த தொகுதி என மொத்தம் 10 தொகுதிகளை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. அதில் தமிழகத்தில் 8, புதுச்சேரியில் 1 சேர்த்து 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. எனவே கடந்த தேர்தலில் புதுச்சேரியிடம் சேர்த்து இரட்டை இலக்கத்தில் ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளையும் இம்முறை வாங்கினால் தான் தன் தலைமைக்கு கௌரவமாக இருக்கும் என செல்வ பெருந்தகை கருதுகிறாராம். அதற்கு மாறாக 7 தொகுதிகளை வாங்கினால் தொண்டர் மத்தியில் அதிருப்தி ஏற்படும், அது தேர்தல் வெற்றியை பாதிக்கும் என்று நம்புகிறார் என்ற செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் 9 தொகுதிகளையும் புதுச்சேரியில் உள்ள 1 தொகுதியும் சேர்த்து 10 தொகுதிகள் பெற்ற ஆக வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டு செல்வ பெருந்தகையும் 3ஆம் கட்ட பேச்சுக்கு செல்லவில்லை என்ற தகவலும் நமக்கு வருகிறது. அதற்கு மாறாக காஞ்சிபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கட்சி பணிகள் தொடர்பாக வரும் 6ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழக காங்கிரஸ் மேலிடை பொறுப்பாளர் அஜய்குமார் ஒடிசா மாநிலத்தில் தங்கியிருக்கிறார். அவரும் 6ஆம் தேதி சென்னைக்கு திரும்புகிறார் என்ற செய்தியும் நமக்கு வருகிறது. எனவே 7ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக இருப்பதனால் அன்றைக்கு தினம் திமுக காங்கிரஸ் இடையான தொகுதி பங்கீடு இறுதியாகலாம் என நம்பப்படுகிறது. அதுவரை இழுபறி நிலைமையை நீடிக்கும் என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகிறது. மற்றும் மற்ற கட்சிகளுக்கு என்னதான் பிரச்சனை என்று நாம் கேட்டிருந்த போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கேட்கிறது. தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று அடம்பிடிக்கிறது. தனி சின்னம் என்றால் அக்கட்சிக்கு 2 தொகுதிகள் தர திமுக சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் கூடுதலாக 1 தொகுதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சியும் திமுக அழைப்புக்காக காத்திருக்கிறது. முஸ்லீம் லீக், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போன்றவற்றைகளுக்கு அவர்கள் கேட்ட ஒரே தொகுதியை கொடுத்தது போல மதிமுகவுக்கும் தனி சின்னம் என்றால் விரும்பிய தொகுதியை கொடுக்க தயார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 2 சீட்டுகளை ஒதுக்கலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகளை குறைத்து கொடுத்துவிட்டு அத்தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வழங்க திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதே சமயம் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் கமலுக்கு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர் சம்மதிப்பாரா என்பது தெரியவில்லை. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் லோக்சபா தேர்தலில் சீட்டு இல்லை. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போது கூடுதல் தொகுதிகள் தரப்படும் என திமுக மேலிடம் தரப்பில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ளதாக செய்திகள் கூறுகிறது. தாராளமாக தனித்து நிற்கலாமே என்ற பேச்சுக்களும் அங்கே அடிபடுகிறது. யாராருக்கு என்றால் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். அதாவது தொகுதிகள் குறைக்கப்பட்டால் தனித்து போட்டியிடுவோம் என்று 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட அனுபவம் உண்டு என அக்கட்சியின் கோஷ்டி தலைவர் ஒருவர் திமுக மூத்த அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். அதற்கு மூத்த அமைச்சரும் தாராளமாக நீங்களும் தனித்து போட்டியிடலாமே, நாங்கள் இனி டெல்லி மேலிடத்தில் பேசிக்கொள்கிறோம் என கிண்டலாக பதிலளித்திருக்கிறார்களாம். நன்றி, வணக்கம்.